சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பூரில் தான் புதிதாக கட்டி வரும் வீட்டை நண்பர்களுடன் சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங் பார்வையிட வந்தபோது அவரை சுற்றி வளைத்த கும்பல் சரமாரியாக வெட்டியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங்குடன் இருந்த வீரமணி மற்றும் பாலாஜி என்பவர்களும் சரமாரியாக தாக்கப்பட்ட நிலையில் இருவரும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தவர்கள் ஜொமேட்டோ ஊழியர்கள் போல் உடையணிந்து வந்து கொலை செய்துள்ளனர். அருகில் உள்ள உணவகத்தில் சாப்பாடு டெலிவரி எடுக்க வந்த ஜொமேட்டோ ஊழியர்கள் போல் அவர்களின் ஆடைகளை அணிந்து வந்து கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளது. தாக்குதலை நடத்திவிட்டு கும்பல் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சம்பவ இடத்திலிருந்து நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் கைப்பற்றியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தை கண்டித்து சென்னை மாநகரத்தின் பிரதான சாலைகளில் பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு வந்த இயக்குனர் ப. ரஞ்சித் தலையில் அடித்துக்கொண்டு கதறி எழுந்ததும் மருத்துவமனை சூழ்ந்த ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் கத்தி கூச்சலிட்டதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 10 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை போலீசார் முடுக்கிவிட்ட நிலையில் பிரபல ரவுடியான ஆற்காடு சுரேஷின் தம்பி ஆற்காடு பாலு உட்பட 8 பேர் போலீசில் சரணடைந்தனர். கடந்த ஆண்டு ஆற்காடு சுரேஷ் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் பழிக்கு பழி வாங்கும் நோக்கில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டாரா என விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே சில நாட்களுக்கு முன்பே ஆம்ஸ்ட்ராங்குக்கு நேரப்போகும் விபரீதத்தை அவரிடம் தெரிவித்தது உளவுத்துறை அலர்ட் செய்ததாகவும் தன்னை தான் பார்த்துக் கொள்கிறேன் என ஆம்ஸ்ட்ராங் பதில் தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி தன் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு எக்ஸ் தள பக்கத்தில் கண்டனங்களை பதிவு செய்துள்ளார். தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் வலிமையான குரலாக ஆம்ஸ்ட்ராங்கின் குரல் ஒலித்ததாக குறிப்பிட்டுள்ள மாயாவதி இந்த சம்பவத்தில் விரைவாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது ஆழ்ந்த இரங்கலையும் கண்டனங்களையும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பில் உள்ளவர் படுகொலை செய்யப்படும் அளவிற்கு திமுகவின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் காவல்துறை, அரசு, சட்டம் என எதன் மீதும் அச்சமற்ற நிலையில் தொடர்ச்சியாக குற்றங்கள் நிகழ்வதாகவும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சமூக விரோத கும்பலின் கோழைத்தனமான இந்த கொடூரத்தை விசிக கண்டிப்பதாகவும் குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துவதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏராளமான வழக்கறிஞர்களை உருவாக்கிய ஆம்ஸ்ட்ராங் மாயாவதியின் அன்புக்கு பாத்திரமானவர். அம்பேத்கர் வழியில் பல ஆண்டுகளாக பணியாற்றியவர் என்றும் விசிக சார்பில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை தனக்கு பேரதிர்ச்சி தருவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, உயிரிழந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கும் கட்சி தொண்டர்களுக்காகவும் தாம் பிரார்த்தனை செய்து கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுகவின் ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளாக வன்முறை வழக்கமாகிவிட்டதாக ஆளும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள சீமான், திமுக ஆட்சியில் நேர்மையான அரசு அதிகாரிகள் முதல் அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் வரை நாள்தோறும் நிகழும் படுகொலைகள் தமிழ்நாட்டில் தற்போது சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறதா அல்லது சமூக விரோதிகளின் ஆட்சி நடைபெறுகிறதா என்கிற ஐயம் எழுவதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை விரைந்து சீர் செய்ய வேண்டும் எனவும் சீமான் வலியுறுத்தியுள்ளார்.
பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது எக்ஸ் தள பதிவில் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான், சி.வி. கணேசன் உள்ளிட்டோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். விக்கிரவாண்டி கீழ்மாட வீதியில் உள்ள ஜும்மா மஸ்ஜித் பள்ளி வாசலில் சிறப்பு தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமிய மக்களிடம் அவர்கள் வாக்கு சேகரித்தனர். இதேபோல விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள பல்வேறு ஊராட்சிகளில் திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மறுக்கும் திமுக அரசின் துரோகத்தை மன்னிக்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டியிலிருந்து திமுகவினர் கிளம்பி சென்று விடுவர், ஆனால் கடைசி வரை உங்களோடு நாங்கள் தான் இருப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். பாமகவிற்கு அதிமுக மறைமுக ஆதரவு தருவதாக விக்கிரவாண்டி பிரச்சாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலில் கூட்டணி அமைக்க அதிமுக ஏற்பாடு செய்வதாகவும் மேலிடத்தின் உத்தரவுப்படி பாமகவிற்கு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் வலிமை மிக்க அதிமுகவை அழிக்கும் வேலையை பாஜக பார்ப்பதாகவும் திருமாவளவன் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் தண்ணி போல ஓடுவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். 23 அமைச்சர்கள் மது பாட்டிலுடன் நின்று கொண்டிருப்பதாக விமர்சித்த அவர் மதுவை தந்து வாக்கு வாங்க நினைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தொரவி என்ற பகுதியில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது. வாகனத்தின் மீது கற்கள் வீசப்பட்ட நிலையில் தடியை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இருதரப்பையும் பிரித்து அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த மோதலில் காயமடைந்த 2 பெண்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உடன் இருந்து கொள்ளும் வியாதி போன்றது பாஜக என அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை விமர்சித்துள்ளார். அதிமுகவை அழிக்க பார்த்ததாலேயே கூட்டணியை விட்டு விலகியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தோழமை கட்சியை காட்டிக் கொடுப்பதும் அதன் தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதும் தான் பாஜகவின் தலைமை பண்பு என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். தோழமை கட்சியை காட்டிக் கொடுப்பது சரியானது அல்ல என கூறிய அவர், ஆனால் அதனைத்தான் பாஜக செய்வதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் சென்னையில் இரவில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும், பல்லாவரம், தாம்பரம், தரமணி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதேபோன்று புறநகர் பகுதிகளிலும் கனமழை பொழிவு இருந்தது. சாலையில் தேங்கிய மழைநீர் அடுத்த சில மணி நேரங்களில் வடிந்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. சென்னை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை மற்றும் சூறைக்காற்று வீசிய நிலையில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. டெல்லி, கொல்கத்தா, பாங்காங், மங்களூர், மும்பை, அகமதாபாத், மலேசியாவில் இருந்து வந்த 7 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்தன. இதேபோன்று குவைத், புனே, டெல்லி, மலேசியா, பாங்காங் செல்லும் 5 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டுச் சென்றன. இடி மின்னல் குறைந்த பின் விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தரையிறங்கின. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்த மழையால் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரியிலும் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை நேரில் ஆஜராகுமாறு பாஜக பொருளாளர் எஸ்.ஆர். சேகருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொலைபேசி உரையாடல் குறித்து விசாரிக்க வேண்டியுள்ளதால் நேரில் ஆஜராக உத்தரவிட வேண்டும் என அரசு குற்றவியல் வழக்கறிஞர் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜூலை 11ஆம் தேதி சிபிசிஐடி முன் நேரில் ஆஜராக எஸ்.ஆர். சேகருக்கு உத்தரவிட்டார். அதே சமயம் செல்போனை ஒப்படைக்கும்படி வலியுறுத்தக்கூடாது எனவும் சிபிசிஐடி போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.
நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பான வழக்கில் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனுக்களை தாக்கல் செய்துள்ளன. வினாத்தாள் கசிவு புகார்கள் தொடர்பாக சிபிஐ முழுமையாக விசாரித்து வருவதாகவும், தேர்வை ரத்து செய்தால் நேர்மையாக தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் மத்திய அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதேபோல் தேசிய தேர்வு முகமை தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நிகழ்ந்த முறைகேடு புகார்களை வைத்து நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களில் 3 பேருக்கு மேலும் 15 நாட்கள் காவலை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கில் 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளிகள் 11 பேரை சிபிசிஐடி போலீசார் 3 நாள் காவலில் எடுத்து விசாரணை செய்து மீண்டும் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ராமர், சாகுல் ஹமீத், தாமோதரன் ஆகிய 3 பேருக்கு மேலும் 15 நாட்கள் காவலை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் பதுங்கியிருந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த சாராய வியாபாரி ஆறுமுகத்தை போலீசார் கைது செய்தனர். கருணாபுரம் விஷச்சாராய சம்பவத்தில் 65 பேர் உயிரிழந்ததை அடுத்து அனைத்து சாராய வியாபாரிகளையும் தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் கல்வராயன் மலை அடிவாரம் மண்மலை கிராமத்தை சேர்ந்த சாராய வியாபாரி ஆறுமுகம் தலைமறைவாகி கேரளாவில் பதுங்கி இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து செல்போன் சிக்னல் மூலம் கண்டுபிடித்து ஆறுமுகத்தை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரத்தில் திமுகவை தொடர்புபடுத்தி பேசியதற்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டுமெனவும் 2 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமெனவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அண்ணாமலையின் சதி இருக்குமோ என்று சந்தேகப்படுவதாக RS பாரதி சமீபத்தில் தெரிவித்தார். இது தொடர்பாக அண்ணாமலை சார்பில் RS பாரதிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த நோட்டீஸிற்கு RS பாரதி சார்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. அதில் மன்னிப்பு கோரவோ இழப்பீடு வழங்கவோ முடியாது, வழக்கு தொடர்ந்தால் சட்டப்படி சந்திக்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு துவரம் பருப்பும் பாமாயிலும் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். கடந்த மே மற்றும் ஜூன் மாதங்களில் தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற்று துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமைச்சர் சக்கரபாணி விளக்கமளித்துள்ளார். சட்டப்பேரவையில் அறிவித்தபடி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் துவரம் பருப்பும் பாமாயிலும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்திற்கு மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டனர். ஆனால் வெடிகுண்டு எதுவும் கிடைக்காததால் அது வதந்தி என தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததை கண்டுபிடித்த போலீசார் வதந்தி கிளப்பிய நபரை தேடி வருகின்றனர். இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாயா சன்ஹிதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா மற்றும் பாரதிய சாக்ஷியா ஆகிய 3 சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற்று திருத்தங்களை மேற்கொள்ள வலியுறுத்தி திமுக MP திருச்சி சிவா மத்திய அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து கடிதம் அளித்துள்ளார். மோடி அரசு பலவீனமாக இருப்பதால் வரும் ஆகஸ்ட் மாதம் ஆட்சி கவிழும் என்று ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளார். எந்த நேரமும் தேர்தல் வரும் என்பதால் அதற்கு கட்சியினர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மக்களவைத் தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக கூறிய லாலு பிரசாத் யாதவ் சித்தாந்தத்தில் சமரசம் செய்து கொண்டதில்லை என்றார். இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தொழிலாளர் கட்சி தலைவர் கேர் ஸ்டார்மர் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டார். லண்டனில் உள்ள பக்கிங்காம் அரண்மனைக்கு சென்று அரசர் சார்லஸை கேர் ஸ்டார்மர் சந்தித்தார். அப்போது இங்கிலாந்தின் புதிய பிரதமராக கேர் ஸ்டார்மரை அரசர் சார்லஸ் நியமித்தார். பின்னர் டவுன் ஸ்ட்ரீட்டில் உள்ள இங்கிலாந்து பிரதமரின் அலுவலக இல்லத்திற்கு வந்த கேர் ஸ்டார்மருக்கு தொழிலாளர் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று கட்சித் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக ரிஷி சுனக் அறிவித்துள்ளார். தேர்தல் தோல்வியை தொடர்ந்து இங்கிலாந்து மக்களுக்கு ரிஷி சுனக் உரையாற்றினார். பல கடினமான நாட்களில் முடிவில் இது மிகவும் கடினமான நாள் என குறிப்பிட்டார். உலகத்தின் மிக சிறந்த நாடு பிரிட்டன் என்ற அவர் நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்தார்.
பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள கேர் ஸ்டார்மருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கேர் ஸ்டார்மரை குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் பரஸ்பர வளர்ச்சி மற்றும் செழிப்பை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து துறைகளிலும் இந்தியா இங்கிலாந்து கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த நேர்மறையான ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை எதிர்நோக்குவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். அனைத்து ஜனநாயக கட்சி ஆளுநர்களும் தான் போட்டியில் நீடிக்க வேண்டும் என்றே விரும்புவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் தான் மட்டுமே என செய்தியாளர்களிடம் தெரிவித்த பைடன் தான் செய்துள்ள நலத்திட்டங்களை மக்கள் நினைவில் வைத்துள்ளனர் எனவும் குறிப்பிட்டார். டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியை 13 ரன்கள் வித்தியாசத்தில் லைகா கோவை கிங்ஸ் அணி வென்றது. சேலத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய லைகா கோவை கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 141 ரன்கள் சேர்த்தது. 142 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 128 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. டிஎன்பிஎல் முதல் ஆட்டத்தில் மிடில் ஓவர்களில் வேகமாக ரன்கள் சேர்க்க தவறியதால் இலக்கை அடைய முடியவில்லை என சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி வீரர் பிரதேஷ் ரஞ்சன் பால் தெரிவித்துள்ளார். சேப்பாக் அணியின் ஃபீல்டிங் சிறப்பாக இருந்ததாகவும் மிடில் ஓவர்களில் வேகமாக ரன் சேர்க்க முடியாமல் போனது தோல்விக்கு காரணமாக அமைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி நடிகர் விஜய் தலைமை வகிக்கும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தூத்துக்குடியில் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது விஜய் கட்சியின் தொண்டர்கள் போதை விழிப்புணர்வு குறித்தான பதாகைகளை கையில் ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் அதிமுகவை சேர்ந்த சண்முகம் என்பவர் சில நாட்களுக்கு முன் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக 10 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள 4 பேரை தேடி வருகின்றனர். கொலை சம்பவம் தொடர்பாக கூட்டு சதி, கூலிப்படை ஏவி கொலை செய்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கைதான 10 பேருக்கும் சேலம் அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்த பின் சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் கடையம் பகுதியில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து சின்னத்திரை நடிகைகள் பிரச்சாரம் மேற்கொண்டனர். சின்னத்திரையில் பிரபலமான லதா ராவ் மற்றும் ஜானகி தேவி ஆகியோர் திமுகவின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்து கூறி வாக்குகளை சேகரித்தனர். இனி யாரும் வந்து ஓட்டே கேட்க வேண்டாம். நீங்க தாராளமா நீங்களே போய் அந்த முதல் பட்டணம் வந்து நம்மளோட சிவானந்த பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருவீங்க. எனக்கு தெரியுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் அந்த 1000 ரூபாயை வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, யாருக்கு ஓட்டு போடுவீங்க? சட்டப்படிப்பின் மீது கவனம் செலுத்தாது தவறான செயல்பாடுகளில் ஈடுபடும் மாணவர்கள் இனி சட்டப்படிப்பில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவார்கள் என தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் ஒரு சில மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் நற்பெயருக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் செயல்படுவது ஏற்கத்தக்கது அல்ல என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் வரும் செப்டம்பர் மாதம் முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு ஒன்றில் விளக்கம் அளித்த டாஸ்மாக் நிர்வாகம் சராசரியாக ஒரு நாளைக்கு 70 லட்சம் மது பாட்டில்கள் விற்கப்படுவதாகவும் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் வரும் செப்டம்பர் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் அமல்படுத்த உள்ளதாகவும் கூறியது. அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 2 வயது குழந்தையின் மருத்துவ சிகிச்சைக்கு தமிழக அரசு உதவ வேண்டுமென பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் சிவசங்கரியின் மகன் ரித்விக் நெய்மான்பிக் என்ற வளர்ச்சிதை மாற்ற நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். தங்களின் ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு குழந்தைக்கு வெளிநாடு சென்று சிகிச்சை அளிக்க தமிழக அரசு உதவி செய்ய வேண்டுமென பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அருகே ஆசிரியர் அடித்ததில் பட்டியலின பள்ளி சிறுவன் செவித்திறன் இழந்திருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேட்டை கிராமத்தை சேர்ந்த வீரபிரபுவின் மகனான கிஷோர் திருநள்ளாறு அரசு நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அவரை ஆசிரியர் அடித்ததில் செவித்திறன் இழந்த நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலைச் சேர்ந்த பெமிஷா ஸ்ரீராம் என்ற காதல் ஜோடி காவல் நிலையத்தில் தஞ்சம் புகுந்தது.
தனது பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீட்டில் சிறை வைத்திருப்பதாக பெமிஷா போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அவர்களை முறைப்படி பதிவு திருமணம் செய்யுமாறு போலீசார் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். மேலும் காதல் ஜோடியை தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் பெற்றோர்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். பீகாரில் 11 பொறியாளர்களை அம்மாநில அரசு அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்துள்ளது. கடந்த 2 வாரங்களில் 12 பாலங்கள் இடிந்து விழுந்ததை அடுத்து 11 பொறியாளர்களை அம்மாநில அரசு பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. பொறியாளர்களின் கண்காணிப்பில் ஏற்பட்ட அலட்சியம் மற்றும் ஒப்பந்ததாரர்களின் அக்கறையின்மையே பாலங்கள் இடிந்து விழுவதற்கு முக்கிய காரணம் என விசாரணை அறிக்கை அளிக்கப்பட்டதை அடுத்து ஒப்பந்ததாரர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பழனியில் கஞ்சா புகைப்பது போன்று ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர்கள் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். பழனி அடிவாரத்தில் உள்ள சிறுவர் பூங்காவில் கஞ்சா புகைத்து போதையில் விழுந்து கிடப்பது போன்ற இளைஞர்கள் சிலர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தனர். இதுகுறித்து தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் 6 பேரை கைது செய்து கஞ்சா மற்றும் கஞ்சா புகைக்க பயன்படுத்திய புகையிலை உறிஞ்சுகளை கைப்பற்றினர். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் செல்போன் கடை வைத்திருக்கும் சத்தீஸ்வரன் என்பவரை காங்கிரஸ் கட்சி நிர்வாகி தேவேந்திரன் கடை புகுந்து தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடையில் உள்ள கால்மிதியில் இருந்த தூசியை சத்தீஸ்வரன் தட்டிய போது அருகில் இருந்த தேவேந்திரன் மீது பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதமானது வளர்ந்து கைகலப்பாகியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த தேவேந்திரன் அவரது ஆதரவாளர்களை திரட்டி வந்து சத்தீஸ்வரனை தாக்கியுள்ளார். மூன்றாவதாகவும் பெண் குழந்தை பிறந்ததால் பிறந்த குழந்தையை தந்தை ஆத்திரத்தில் அடித்துக் கொன்ற கொடூரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அரங்கேறி இருக்கிறது. ஜக்கேரி காலனியைச் சேர்ந்த மாதையன் என்பவர் தனது குழந்தையை யாருக்கும் தெரியாமல் தூக்கிச் சென்று அடித்துக் கொன்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தையின் தந்தை மாதையனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே சாலையை கடக்கும் மூதாட்டி மீது ஆட்டோ மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. முதலியார்பேட்டை அருகே மூதாட்டி ஒருவர் சாலையை கடக்க முயன்றார். அப்போது வேகமாக வந்த ஆட்டோ ஒன்று மூதாட்டி மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது. தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த மூதாட்டியை சாலையில் வந்த வாகன ஓட்டிகள் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே உள்ள சிங்கம்பாறையைச் சேர்ந்தவர்கள் பவுல் செல்வராஜ் செல்லின் மேரி தம்பதி. 70 வயதான பவுல் செல்வராஜின் மனப்பிறழ்வு ஏற்பட்டவர் எனவும் வீட்டின் முன் மலம் கழித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த செல்லின் மேரி தனது கணவர் பவுல் செல்வராஜை குச்சியை கொண்டு தாக்கியுள்ளார். இந்த வீடியோ வைரலாக பரவிய நிலையில் மகன் அளித்த புகாரின் பேரில் செல்லின் மேரி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே லிப்ட் தருவதாக ஏற்றி சென்று மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை செய்ய இளைஞர் ஒருவர் முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் மூதாட்டியை அழைத்து சென்றது பெரிய நரிக்குடியை சேர்ந்த குமரவேல் என்று கண்டுபிடித்தனர். குமரவேல் தப்பியோடியுள்ள நிலையில் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே குப்பை கொட்டும் இடத்தில் கைத்துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆதனூர் ஊராட்சியில் உள்ள குறுக்கன்தாங்கல் பகுதியில் ஒரு வீட்டின் அருகே இருந்த குப்பையில் கைத்துப்பாக்கி ஒன்று கிடந்ததை பார்த்த பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். அது யாருடையது, எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே டெட்டனேட்டரை உடைக்க முயற்சித்த சிறுவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. தடிக்கல் கிராமத்தை சேர்ந்தவர் சிவலிங்கம். இவருக்கு மாதேவன், பைரவன் என 2 மகன்கள் உள்ளனர். சம்பவத்தன்று கல்குவாரிக்கு சென்ற சிறுவர்கள் மர்ம பொருள் ஒன்று கிடப்பதை பார்த்து அதை உடைக்க முயற்சி செய்தனர். அப்போது திடீரென வெடித்த மர்ம பொருளால் சிறுவர்களின் கையில் காயம் ஏற்பட்டது. வெடித்த மர்ம பொருள் டெட்டனேட்டர் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஈரோட்டில் இரும்பு கடை முன்பு சில இளைஞர்கள் மது அருந்த முயற்சி செய்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நபரை இளைஞர்கள் பீர் பாட்டிலால் தாக்கியுள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புயல் மற்றும் கனமழையால் மெக்சிகோவின் குயின்டானாரோ மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. கான்கன் விமான நிலையத்தில் சிக்கிய பொதுமக்கள் வெளியேற முடியாமல் தவித்தனர். கான்கன் சர்வதேச விமான நிலையத்தில் 322 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் நூற்றுக்கணக்கானோர் விமான நிலையத்திலேயே முடங்கினர். சிவகங்கையில் தொடர்ந்து கடும் வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் பலத்த இடியுடன் கனமழை பெய்தது. இதையடுத்து ஆலங்கட்டி மழையும் பெய்த நிலையில் அந்த மழைக்கட்டிகளை கைகளில் எடுத்து சிறுவர்கள் விளையாடினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மக்கள் பெரிதும் சிரமப்பட்டு வந்தனர். இந்நிலையில் இழுப்பூர், அன்னவாசல் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி மைசூர் சாலையில் ஒற்றை காட்டு யானை வாகனங்களை விரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதையடுத்து ஒற்றை காட்டு யானை சாலையோரம் முகாமிட்டுள்ளதால் மைசூர் செல்லும் சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் தொரப்பள்ளி கிராமத்தில் வீட்டின் கதவை தட்டி காட்டு யானை உணவு தேடும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. வீட்டில் இருந்து எந்த சப்தமும் வராததால் கதவு அருகில் இருந்த பொருட்களை தூக்கி வீசியது. பின்பு வீட்டை சுற்றி வந்த யானை சாப்பிட ஏதாவது கிடைக்காதா என தேடி அலைந்தது.